அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிறர் மானம் காப்போம். மேலும் இஸ்லாம் மானம் மரியாதை விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது என்பதை விளங்க வேண்டுமானால் ஒருவரின் மானத்தோடு விளையாடியவருக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனைகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அவதூறு ஒருவரின் மானம் மரியாதை கெடுக்கக்கூடிய காரியங்களில் அவதூறு முக்கிய இடத்தை வகிக்கிறது. ஒரு ஆண் மீது அவதூறு சொல்லும்போது அவன் அடையும் துன்பத்தை விட ஒழுக்கமுள்ள பெண்களின் மீது ஒருவன் அவதூறு சுமத்துவானேயானால் அதனால் அந்த பெண்ணின் வாழ்க்கையை பாழாகிவிடும் என்பதை உணர்ந்த இஸ்லாம் ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்துவோருக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. பெண்களுடைய மானம் மரியாதை விஷயத்தில் இஸ்லாம் கூடுதல் கவனம் செலுத்துகிறது. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களை 80 கசையடி அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களே குற்றம் புரிபவர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 4. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்பவருக்கு 80 கசையடி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பிற காரியங்களுக்காக அவர் சாட்சி சொல்ல வரும்போதெல்லாம் நீ அவதூறு சொன்னவன், உன்னுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மற்றவர்கள் கூறுவது அவதூறு கூறியவருக்கு சரியான தண்டனை. இதை தவிர வேறு பெரிய தண்டனை எதுவும் இருக்க முடியாது. இன்று பெரும்பான்மையான முஸ்லிம்கள் விபச்சாரம் புரிவது கிடையாது. ஆனால் பிற ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது விபச்சார பழியை சொல்லிவிடுவார்கள். விபச்சாரம் செய்பவர்களை கண்டால் அவர்களை கண்டிப்பார்கள், காரி உமிழ்வார்கள், அவரோடு சேரமாட்டார்கள், எவ்விதமான எதிர்ப்பையும் காட்டுவார்கள். ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்பவர்களை பார்த்தால் எந்த எதிர்ப்பையும் காட்ட மாட்டார்கள். அவனை வரவேற்பார்கள், எல்லா விதமான ஆதரவையும் தெரிவிப்பார்கள். இன்று அவதூறு பேசப்படுவதை காது கொடுத்து கேட்பவர்களில் சிலரை பார்க்கின்றோம். இதற்கு காட்டுகின்ற ஆர்வத்தை ஒரு மார்க்க சொற்பொழிவை கேட்க முன்வர மாட்டார்கள். அவதூறை கேட்பவர்கள் அதை பரப்ப கடும் குசியில் இருப்பார்கள். அவர்களுக்கு அதை வெளியே சொல்லவில்லை என்றால் தலையே வெடித்துவிடும் போலிருக்கும். யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் அதை போன் மூலம் சொல்லிவிடுவார். இத்தகைய நபர் சாதாரண மற்ற நேரங்களில் வெளிநாடுகளில் இருக்கும் தனது நண்பர்களும் உறவினர்களும் நோயுற்று இருந்தால் கூட ஒரு தடவை விசாரித்திருக்க மாட்டார். ஆனால் அவதூறுக்காக பல தடவை போன் தொலைபேசியை பயன்படுத்தியிருப்பார். மறுமையில் ஒரு மான நஷ்ட வழக்கு. இஸ்லாம் இவ்வுலகில் இவ்வளவு தண்டனைகளையும் வழங்கினாலும் மறுமையிலும் கடுமையான தண்டனைகளையும் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும். தீனாரோ திர்கமோ பொற்காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும். ஏனெனில் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும். அநீதி இழைத்தவரிடம் நற்செயல்கள் ஏதும் இல்லை என்றால் அவனது தோழரின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டு விடும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2449. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.